வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை மாதமாக அமையப்போகிறது. இந்த மாதம் முழுக்கவே கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில நுணுக்கமான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் நட்சத்திர அதிபதி என்பதால் இந்த மாதம் உங்கள் மனவலிமை இயல்பை விட அதிகமாக இருக்கும். பிப்ரவரி முதல் வாரத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். சுற்றி இருப்பவர்கள் உங்களை வியந்து பார்க்கும் அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். வேலையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் அலுவலகத்தில் உங்களை பிடிக்காதவர்கள் கூட உங்கள் திறமையை பார்த்து வியந்து போவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புது வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். குறிப்பாக ஐடி துறை, கலைத்துறை மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம் என்றே சொல்லலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லத் துடிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி நல்ல செய்தி வந்து சேரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் உங்களை துரத்தும். ஆனால் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் லாபஸ்தான அதிபதி வலுவாக இருப்பதால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும். முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கலாம் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேல் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வண்டி, வாகனம் அல்லது வீடு மாற்ற நினைப்பவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடுகளில் இருப்பவர்கள் பிப்ரவரி மத்திய பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு இனிமையான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் கூடும். திருமணத்திற்காக காத்திருக்கும் ரோகிணி நட்சத்திர பெண்களுக்கு அவர்கள் விரும்பியபடியே நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகம். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதம். உங்கள் காதலை பற்றி வீட்டில் சொல்ல இதுவே சரியான தருணம். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கி அவர்களால் உங்களுக்கு பெருமை சேரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக சிறு அசதி ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக்க நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிதேவதையான ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி அர்ச்சனை செய்வது உங்கள் தடைகளை தகர்க்கும். அதேபோல வெள்ளிக்கிழமைகளில் ஏழை பெண்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் எட்ட முடியாத உயரத்தையும் எட்டுவீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.